நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்ன விஷயம்? ஓ, அதுவா அன்பு, உங்க எல்லாருக்கும் என் தோழி வானத்திய தெரியும் தானே? ஆமா தெரியும். அவளுக்கு என்ன கைரி? ஸ்கூல்ல உன் கூட படிக்கிறாளே அவதானே? அவளே தான் நிலா. அவ எவ்வளவு திறமைசாலின்னு தெரியுமா? நல்லா படிப்பா, பாட்டுலாம் அவ்வளோ அருமையா பாடுவா, அட்டகாசமா படம்லாம் வரைவா. அதான் தெரியுமே. இது எத்தனை தடவை நீயே எங்க கிட்ட சொல்லியிருக்க. அதுக்கும் நீ இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கும் என்ன சம்பந்தம் கைரி? இது தேன்மொழி சொல்றேன். How to Save Our World அப்படிங்கிற தலைப்பில் ஒஹாயோ ஸ்கூல்ஸ்ல ஒரு டிராயிங் காம்படிஷன் வச்சாங்க. அதுல வானத்தி வளர்ந்த படத்துக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கு. அவளை பாராட்டி ஒஹாயோ கவர்னர்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து வானத்திக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது. நம்ம கவர்னர் இருக்கார்ல, அவர் கூட வானத்தி ஒரு நாளைக்கு லஞ்சு சாப்பிட போறா. நீயா கவர்னரோட சேர்ந்து சாப்பிட போற? உன் ஃப்ரெண்ட் தானே சாப்பிட போறா? ஆமா, I feel very happy for my friend. அதுதான் கையொலி. தன் தோழிக்காக எவ்வளோ சந்தோஷப்படுறா பாத்தியா? ஏய், சொல்ல மறந்துட்டேன். February 1 என் பர்த்டே வருது. நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு கட்டாயம் வரணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பு. உனக்கு பிறந்த நாள் பரிசாக உங்க வீட்டுல என்ன தர போறாங்க? என் அப்பாவும் அம்மாவும் என்னை டாய்ஸ் லெஸ்க்கும் பெஸ்ட் பைக்கும் கூட்டிட்டு போனாங்க. உனக்கு பிடிச்சது என்ன வேணாலும் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. நான் எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் அன்பு இப்படி சொல்லிட்ட? நமக்கு தான் தெரியும் என்னடா, நம்ம அன்பு எதுக்கும் அதிகமான ஆசைப்படவே மாட்டான். He's a simple boy. சரியா சொன்ன தேன்மொழி. ஆமா, என் ஸ்கூல் ப்ராஜெக்ட் என்னாச்சு? ஒரு பெரிய பேப்பர் டவர் செஞ்சுட்டு இருந்தியே, செஞ்சு முடிச்சிட்டியா? அது எப்போ உங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போற? ஓ, அதுவா? இல்லப்பா, அது எங்க பள்ளிக்கு கொண்டு போக முடியாது. ஏன்? அந்த பெரிய பேப்பர் தவிர செஞ்சு முடிச்சு ரூமில் வச்சிருந்தனா. ஆனால் 2 நாளுக்கு முன்னாடி என் தம்பி அதுல நின்று விளையாடி எல்லாத்தையும் உடைச்சிட்டான். ஐயோ! இப்போ அதை எப்படி பள்ளிக்கு கொண்டு போயிடு? அதனால தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ எது பண்ணின? அப்படின்னா காம்படிஷன்ல நீ கலந்துக்கவே முடியாது. உன் தம்பி மேல உனக்கு கோவமே வரலையா? என்ன நிலா, உனக்கு தெரியாதா? நம்ம தேன்மொழி தான் எதுக்குமே கோவப்பட மாட்டாளே. ஆமா நிலா, நீ இன்னைக்கு இவ்வளோ டல்லா இருக்க? அதான் நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்ப, ஆனா இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க. நேற்று எங்க அப்பா எங்க அம்மாவை எதுக்கோ திட்டி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நைட் ஃபுல்லா நானும் எங்க அம்மாவும் தூங்கவே இல்லை தெரியுமா? இன்னைக்கு காலையில நான் எங்க அப்பாவுக்கு இனிமே யாரையும் திட்டாதீங்க, ஹர்ட் பண்ணாதீங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி அவங்க பேக்கில் வச்சுட்டேன். ஒன்றும் கவலைப்படாது நிலா, உங்க அப்பா அந்த லெட்டர் கட்டாயம் பார்த்துருப்பாங்க. உங்க அம்மாவை திட்ட மாட்டாங்க, யாரையும் ஹர்ட் பண்ணி பேச மாட்டாங்க. கவலைப்படாத, சரியா? ரொம்ப நன்றி அன்பு. நான் ஒன்று சொல்லவா? நம்ம 4 பேரும் இதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். நம்ம பெரியவங்க ஆனதுக்கப்புறமும் நம்ம பிரியவே கூடாது.